இந்த ஃபண்டெல்லாம் 20% 25 அது 100% கொடுத்துருக்கான், அந்த ஃபண்டு 100 கொடுத்துருக்கான், 15% தான் 20% தான் கிடச்சிது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போவோம். ஏமாந்துட்டோம்ப்பா அந்த மியூச்சுவல் ஃபண்டுனாலே அதான் பாருங்கள் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் மார்க்கெட் ரிஸ்க், இங்கே ஏதோ ஃப்ராடு தனம் பண்ணுறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய அறியாமையை வந்து அடுத்தவங்க மேலே பழி போடுறது. லாஸ்ட்டு 3 இயர்ஸாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் கலெக்ட் ஆன மணி வந்து பார்த்திங்கன்னா 1800 crores. இந்தியன் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 3 இயர்ஸில் கிட்டத்தட்ட 5 மடங்கு ஆயிடுச்சு. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் 20% விழுந்ததுன்னா லார்ஜ் கேப்லையும் மிட் கேப்லையும் வச்சுருக்கிறதுனால அவனுடைய ஃபால் வந்து இவன் 20னா 17-18 தான் இருப்பான். வணக்கம் சார். வணக்கம் கேஷவ். சார், இன்றைக்கி நம்ம பேசின விஷயங்கள் இது வரைக்கும் நம்ம நிறைய வீடியோஸ் பேசியிருப்போம், நீங்கள் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுலேருந்து தான் சார் கேள்வி. ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபண்ட்ஸ் பேசுகிறீங்க. ஸோ இப்போ நான் ஒரு நார்மலான மனுஷன், நான் ஒரு ஃபண்ட் சூஸ் பண்ணணும், நான் எப்படி சூஸ் பண்ணுறது? ஏன்னா நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குல்ல, எனக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அப்போனா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து ஒரு விஷயம் தெரியலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வில் see a review. ஓகே, அப்படி இல்லைன்னா ஸ்டார் ரேட்டிங். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ஊருக்கு போகிறோம், அந்த ஒரு ஊரில் போய் இந்த ஹோட்டலில் தங்க போகிறோம் அப்படின்னா நமக்கு அந்த ஊரை பற்றி தெரியாது, அந்த ஹோட்டலை பற்றி தெரியாது. அப்படிங்கும்போது நம்ம என்ன பார்ப்போம், அந்த ஹோட்டலுக்கு என்ன ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அல்லது 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கமெண்ட்டை பார்ப்போம். கரெக்ட். அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ்லாம் குட் இருந்ததுன்னா ஓகே. எவனோ ஒருத்தன் வந்து பார்த்தோன்னா இந்த ஹோட்டலில் தங்கவே கூடாது, இங்கே வந்து தண்ணி இல்லை, மூட்டைப்பூச்சி இருக்குது, பெட்டெல்லாம் ஒழுங்காக இல்லை அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னதுன்னா அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போவோம். அப்போ வந்து என்னென்னா அந்த பர்சன் வந்து அது வந்து உண்மையானதா இல்லை அவருக்கு வந்து சும்மா ஒரு காம்படிட்டர் அதை எடுத்து போட்டாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ அப்போ வந்து ஒரு ஸ்டார் ரேட்டிங்கோ அல்லது இந்த மாதிரி ஒரு பாஸ்ட் இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டான முடிவாக இருக்காது. இப்போ இந்த காமனாக நீங்கள் சொன்னீங்க இல்லையா, புதுசாக வர்றவங்களுக்கு வந்து என்ன பார்ப்பாங்கன்னா முதல்ல போயிட்டு 1 இயரில் யார் அதிக ரிட்டர்ன் கொடுத்துருக்கா அது பார்க்குறது. இப்போ வந்து 1 இயரில் அதிக ரிட்டர்ன் கொடுத்தது வந்து ஒரு பர்டிகுலர் செக்டர் அல்லது ஒரு தீம் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கலாம். இப்போ வந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ ஃபண்டுடைய ரிட்டர்ன் வந்து 1 இயர் ரிட்டர்ன் 100%. ஓகே ஓகே, ஆனால் பிஎஸ்யூ வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வருஷமாக ரிட்டர்னே கொடுக்கல. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னதுன்னா இவங்க என்ன பார்க்குறாங்கன்னா ஓகே இந்த ஃபண்டெல்லாம் 20% 25 அது 100% கொடுத்துருக்கான். ஸோ இவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னதுன்னா அந்த ஃபண்டு 100 கொடுத்துருக்கான், 100 கிடைக்கலனாலும் 50 கிடைக்கும்ல, 25 கிடைக்கும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. 100 இந்த 50 25 இந்த டிஸ்கவுண்ட்டே அங்கே நடக்கவே நடக்காது. ஏன்னா அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அந்த பர்டிகுலர் பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நல்ல ரேலி ஆனது, அதனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து பிஎஸ்யூ ஃபண்டை வந்து அதை பேஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா வில் பி டிசப்பாயிண்டட். ஓகே, அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து வந்து டிஃபென்ஸ் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்டு வந்தது. அது வந்து ஒரு 1.5 வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 100% ரிட்டர்ன். இப்போ என்ன ஆச்சுன்னா அதே சமயத்தில் அந்த ஹெச்டிஎஃப்சி ஃபண்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த டிஃபென்ஸ் செக்டரில் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் கிடையாது, இட்ஸ் அ வெரி நேரோ இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுனால தே ஹவ் ஸ்டாப்டு கலெக்டிங் த மணி, ஒன்லி எஸ்ஐபி மட்டும் வச்சுருந்தாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே இப்போ ரீசெண்டாக அபவுட் அ மந்த் பேக் மோத்திலால் ஒஸ்வாலில் வந்து அதே டிஃபென்ஸில் வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ என்னென்னா அந்த ஃபண்டுக்கு கலெக்ட் ஆன மணி வந்து பார்த்திங்கன்னா 1800 crores. நார்மலாக வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு இவ்வளவு கலெக்ஷன் வரவே வராது. இப்போ வந்து நாங்கள் ஒரு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இது வந்து ஜஸ்ட்டு ஷியர் அந்த ஒரு நான் வந்து ஒரு ரிட்டர்ன் பார்த்துருக்கேன், அந்த ரிட்டர்னுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஃபண்டில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது டெஃபினட்டாக நெக்ஸ்ட் 1 இயரில் அவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ வந்து ஒரு 15% தான் 20% தான் கிடச்சிது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஏமாந்துட்டோம்ப்பா அந்த மியூச்சுவல் ஃபண்டுனாலே அதான் பாருங்கள் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் மார்க்கெட் ரிஸ்க், ப்ளீஸ் ரீட் த ஆஃபர் டாக்குமெண்ட் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங் சொல்லியிருக்காங்க. அது கரெக்டு தான், நம்ம இது மாதிரி பண்ணக்கூடாது, நமக்கெல்லாம் அது கிடையாது, அவங்க ஏதோ ஃப்ராடு தனம் பண்ணுறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய அறியாமையை வந்து அடுத்தவங்க மேலே பழி போடுறது, இது மாதிரி தான் வந்து நடக்கக்கூடியது. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு தெரியாத ஒரு விஷயத்தில் நமக்கு வேணும் அப்படின்னதுன்னா நீங்கள் வந்து இப்போ எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. ஸோ யாராவது ஒருத்தர ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னதுன்னா அவங்க அதில் நிறைய வருஷம் அதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து
ஃபுல் டைமாகவே வந்து 15 வருஷமாக இருக்கேன், பார்ட் டைமாக வந்து 20 வருஷமாக இருக்கேன். அப்படின்னதுனா நான் வந்து நிறைய டைம் இதில் ஒதுக்கியிருக்கேன். இப்போ சார் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் ஆட் ஆன் பண்ணிக்கிறேன், சாரி இன்டரப்ட் பண்ணுறதுக்கு. இப்போ என்னன்னா நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ நான் ஃபுல் டைமாக இதில் இருக்கேன், நான் கூட்டு போகிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னு. நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா, இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டால் எனக்கு 20% தருதில்ல, நான் எதுக்கு உங்ககிட்ட வரணும் அப்படின்ற கொஸ்டினே ஆட் பண்ணுறாங்க. அதுக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன்னா நீங்கள் இப்போ அதை எடுத்தனால நான் இதையும் கேட்டுறேன் சார். நோ ப்ராப்ளம். இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து 20% அப்படின்னதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதுக்கு முன்னாடி நான் இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி நான் மெயினாக சொல்லிடுறேன். ஓகே. இப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சென்செக்ஸ்ங்கிறது வந்து 30 ஸ்டாக்ஸுடைய ஏற்ற இறக்கம் அன்னைக்கு, அதாவது எவ்ரிடே வந்து சில ஸ்டாக்ஸ் மேலே போகும், சில ஸ்டாக்ஸ் கீழே போகும். அந்த 30 ஸ்டாக்ஸுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கிடையாது. ஒரு ஸ்டாக்ஸுக்கு 10% இருக்கும், ஒரு ஸ்டாக்ஸுக்கு 1% இருக்கும், ஒரு இதுக்கு 3 இருக்கும். இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் வெயிட்டேஜ், பட் எல்லாம் புட் டுகெதர் வந்து அதோடைய வெயிட்டேஜ் வந்து 100. ஓகேங்களா? ஸோ இப்போ இண்டெக்ஸில் வந்து என்ன சேலஞ்ச் அப்படின்னதுன்னா, அவுட் ஆஃப் 30 ஸ்டாக்ஸ் நெக்ஸ்ட் 6 மந்த்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா ஒரு 5 ஸ்டாக்ஸ் வந்து ரிட்டனே கொடுக்காது, இன்னொரு 5 ஸ்டாக்ஸை கீழே வந்திருக்கும். நீங்கள் இண்டெக்ஸில் இருக்கீங்க அப்படின்னதுன்னா அந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் இருந்தே ஆகணும். மேலே போனாலும் சரி, கீழே போனாலும் சரி, யூ ஹேவ் டு அண்டர்கோ ஆல் த இது. ஸோ ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து தெர் இஸ் நோ ரோல். ஓகேயா? இப்போ ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட், தட் இஸ் வாட் வி ஆர் சஜஸ்டிங். அதில் வந்து என்னென்னா, இப்போ இந்த ஸ்டாக்குக்கு பதிலாக நம்ம வந்து வேறு ஸ்டாக்கை மாற்றலாம். இன்னொன்று அதில் என்ன வெயிட்டேஜ் கொடுத்துருக்கானோ அதுக்கு பதிலாக வேறு வெயிட்டேஜ் மாற்றலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 3 இயர்ஸாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் எந்த ரிட்டனுமே கொடுக்கல. ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் கண்ணாபின்னான்னு ரிட்டர்ன் கொடுத்தது. தே ஆர் வெரி குட் காம்பவுண்டர் ஃபார் சோ மெனி இயர்ஸ். ஒரு 20 வருஷமாக அவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்தது, பட் லாஸ்ட் 3 இயர்ஸாக கொடுக்கல. ஓகே. இந்தியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் கிட்டத்தட்ட 5 மடங்கு ஆயிடுச்சு. அப்போ ஒருத்தர், ஆனால் இந்தியன் பேங்க் வந்து அந்த சென்செக்ஸில் இல்லை. ஓகேயா? அது வந்து வேற இதில் தான் இருக்குது. அப்போ ஒருத்தர் வந்து இதுக்கு பதிலாக அங்கே பண்ணியிருந்தாங்கன்னா 5x. இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸாக இந்த மார்க்கெட்டுடைய பார்ட்டிசிபேஷனில் அது பார்ட்டிசிபேட்டே பண்ணல. ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, எதுக்காக வந்து when the entire world is dynamic, புரியுதுங்களா? இப்போ வந்து ஐபிஎல் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தான் T20 வேர்ல்டு கப் நம்ம ஜெயிச்சிட்டோம். அதுக்கு வந்து டீம் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் முடிச்சதுக்கப்புறம் தான் டீமே எடுக்கிறாங்க. அப்போ வந்து நமக்கு தான் எல்லாமே பிளேயர்லாம் தெரியுமே அப்படின்ட்டு ஏன் எடுக்கிறது இல்லை அப்படின்னதுன்னா, when the entire world is dynamic, how can your investment alone passive? இதுதான் என்னுடைய வாதம். ஓகே. ஒன்று. இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதுலேயே 20% கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. அதுலேயே 20% கிடைச்சிருக்கு, பட் வந்து பாக்கி ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை விடவே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்படிங்கும்போது அந்த 20% பெருசு கிடையாது. இப்போ நான் சொல்கிறேன், கேஷவ் நான் வந்து 95 மார்க்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா, சார் சூப்பர் மார்க் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அடுத்து நான் கொஸ்டின் சொல்கிறேன், எங்கள் கிளாஸில் வந்து 30 பேர், 25 பேர் சென்ட்டோம், அடுத்த 4 பேர் வந்து 98 அப்படின்னு சொன்னால் இந்த ஆள் சரியான முட்டாளாக இருப்பான் போல் இருக்கு அப்படி தான் சொல்லுது. அப்போ ஸ்டாண்டலோன்னா அந்த 20% நீங்கள் பார்க்காம ஓவராலாக என்ன கிடைத்தது, இது வந்து ஒன்று. இன்னொன்று வந்து என்ன, சம்டைம்ஸ் என்ன நடக்கும்னா, இப்படி சொல்லியும் சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். எப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் கேப் மிட் கேப் அப்படிங்கிற கேட்டகரி எடுத்துட்டிங்கன்னா 65% ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து ஸ்மால் கேப்பில் இருந்தாலே இட் இஸ் குவாலிஃபைட் அஸ் ஸ்மால் கேப். ஓகே. அதே மாதிரி 65 இருந்தாலே மிட் கேப். இப்போ என்னென்னா, ஆனால் இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஸ்மால் கேப் தான். ஓகேயா? அப்போ என்ன ஆகும்னா, மார்க்கெட் வந்து ஒன் வே ரேலி, மார்க்கெட் பெருசாக கீழே வரல, ஒரே ரேலி ஆச்சு அப்படின்னதுன்னா, இப்போ என்ன ஆச்சு, இண்டெக்ஸ் வந்து 70% ரிட்டர்ன் கொடுத்தது அப்படின்னதுன்னா ஆப்வியஸ்லி இண்டெக்ஸ் வில் டூ வெல். ஆனால் இதில் 65% தானே வச்சுருக்காங்க. ரிமைனிங் 35ல் வந்து சில பேர் வந்து 65 முதல்ல 80 வச்சுருப்பாங்க, பாக்கி பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை லார்ஜ் கேப்போ மிட் கேப்லையோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மார்க்கெட் ஒன் வே அப்பில் போச்சு அப்படின்னதுன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் வில் டூ பெட்டர் தென் த ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட். ஆனால் நீங்கள் வந்து மார்க்கெட்டை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னதுன்னா மார்க்கெட் வந்து மேலே போகும், அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும், கீழே வரும். அப்போ அந்த கீழே போகிறது ஸ்டாக்னண்ட், இந்த ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் தான் மேலே போகிறது. அதாவது ஒன் வே ஸ்ட்ரீக். புரியுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னதுன்னா, இப்போ அதே சமயத்தில் மார்க்கெட் கீழே விழுதுன்னு வச்சுங்களேன், இங்கேருந்து இப்போ வந்து ஸ்மால் கேப் ஃபண்டு ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் 20% விழுந்ததுன்னா எந்த இண்டெக்ஸ் அதிகமாக விழுந்திருக்குன்னா ஸ்மால் கேப் தான். ஏன்னா பாக்கி பேரெல்லாம் வந்து லார்ஜ் கேப்லையும் மிட் கேப்லையும் வச்சுருக்கிறதுனால அவனுடைய ஃபால் வந்து இவன் 20னா அவன் 17-18 தான் இருப்பான். இப்போ என்னென்னா, வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்னா,
டவுன் சைட் ப்ரொடெக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த அப்சைட் பார்ட்டிசிபேஷன். இப்போ ஒரு ஸ்டாக் வந்து 100 ரூபா இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து 50 ரூபா ஆயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ ஃபால்? 50%. இந்த 50 வந்து திருப்பி டு கோ இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன் அந்த 100க்கு போகணுன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னா 100% இன்க்ரீஸ் ஆகும். 50 ஆனால் 10 கரெக்டாக. அப்போ அதே சமயத்தில் ஒரு ஸ்டாக் வந்து அதாவது இப்போ பாருங்கள், ஒன்று வந்து 100லேருந்து 50 ஆயிருக்கு, அது வந்து என்ன ஆயிருக்குன்னா அடுத்து வந்து 100% ஏறி இருக்கு. அப்படின்னா என்ன வருது? இட் கோஸ் டு 100. அடுத்தது வந்து 100லேருந்து 50 விழாமல் 100லேருந்து 60 விழுது. ஓகே, கரெக்டுங்களா? அப்படின்னதுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 80% தான் விழுந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தோன்னா அது திருப்பி 80% மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா அது 100 விட தாண்டி மேலே போயிடும். அப்போ என்னென்னா டவுன் சைட் ப்ரொடெக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் த லாங் ரன் தென் ஒன்லி அப்சைட் பார்ட்டிசிபேஷன். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம்னா ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டு. இன்றைக்கி வந்து 60 லட்சம் கோடி இருக்குது, ஸோ மெனி ஸ்டாக்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப். அதனால் இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் இன்னொரு 10-20 வருஷத்துக்கு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட் வில் டூ பெட்டர் தென் த பேசிவ் ஃபண்ட்ஸ்.